Good morning, students. நம்ம yesterday வந்து என்ன பார்த்தோம்னா heterocyclic compounds. ஓகே, heterocyclic compoundsல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 5 ring carbons. ஓகே, 5 heterocyclic compounds. ஓகே, ஸோ heterocyclic compoundsனா அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா இட் இஸ் வந்து ஒரு cyclic compoundsன்னு சொன்னேன். அப்புறம் it containing one or more atoms of nitrogen, oxygen, sulfur. ஓகே, இப்படின்னு சொன்னேன்னா ஸோ heterocyclic compounds வந்து என்ன இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இட் கண்டெய்னிங் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னு சொன்னேன். சரிங்களா, இது வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும். 5 மெம்பர் ரிங்காக இருக்கட்டும், 6 மெம்பர் ரிங்காக இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இட் கண்டெய்னிங் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ். கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ். ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் இது எக்ஸிபிட் அரோமேட்டிக் நேச்சர். ஓகே, ஸோ அரோமேட்டிக் நேச்சர்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்க? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து மேபி வந்து 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுவோம், அதோட எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? பிரோல் பார்த்தோம், ஃபியூரான், தயோஃபின், பிரிடின், பிரிமிடின் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கினோலின், ஐசோகினோலின், இண்டோல் இதெல்லாம் அதோட ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பிரோலோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், யூசஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபியூரான் பார்த்தோம். ஃபியூரானோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபியூரான்னு சொல்லும்போது ஃபியூரான் என்னென்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் sp2 ஹைப்ரிடைசேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அதோட மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்க்கும்போது C4H4O இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு என்னை கிளாரிஃபை பண்ண சொன்னாங்க. ஓகே, ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அது ஏதாவது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனை வந்து டீகார்பாக்சிலேஷன். ஓகே, ஸோ டீகார்பாக்சிலேஷனா என்ன சொன்னேன்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு பேர் தான் டீகார்பாக்சிலேஷன். ஓகே, ஸோ இங்கே இது வந்து என்னது ஜென்ரலாக இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூரான். ஓகே, ஸோ இது ஒரு ஃபியூரான் காம்பவுண்ட். இதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஆசிட் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த ஃபியூரோயிக் ஆசிடை நம்ம எதோட ட்ரீட் பண்ணியிருக்கோம்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கினோலின். இது என்னது? கினோலினோட ஸ்ட்ரக்சர். ஸோ கினோலினோட ஸ்ட்ரக்சரை கினோலின் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே கினோலின் என்னவா ரியாக்ட் ஆகுதுன்னா ஒரு கேட்டலிஸ்டாக ரியாக்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ இங்கே வந்து காப்பர் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கேட்டலிஸ்ட்ன்றது என்னதுன்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகே, அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக நம்ம வந்து கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம கேட்டலிஸ்ட்டை நம்ம மோஸ்ட்டாக எல்லா ரியாக்டன்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட்னு சொல்லும்போது என்னென்ன கேட்டலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நிக்கல், ஜிங்க்கு, இந்த மாதிரி கேட்டலிஸ்ட், காப்பர் கேட்டலிஸ்ட் எல்லாம் மெட்டல் காம்பவுண்ட் இருக்கும். அதை வந்து ஃபர்தராக கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிறதுக்காக. சரியா, ஸோ ஃபியூரோயிக் ஆசிடு இதோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபியூரானாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் ப்ரெசண்டாக இருக்கிற CO2 வந்து டேரெக்டாக எவாப்ரேட் ஆகும். ஸோ இதில் ஹைட்ரஜன் வந்து டேரெக்டாக இங்கேருந்து லிங்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபியூரான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல்டோபென்டோன்ஸ். ஓகே, ஆல்டோபென்டோன்ஸ்ன்றது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. இங்கே தெரியுதா? CHO ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. பென்டோஸ் விச் மீன்ஸ் 5 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இது எப்படி 5 கார்பன் காம்பவுண்டுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5. ஓகே, 5 கார்பன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் ஆல்டோபென்டோஸ். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா, CHO CH2OH CH2OH. இங்கே வந்து நான் சேம் சைடில் எழுதியிருக்கல, இங்கே வரும்போது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். OH OH H OH இப்படி வரும். சரிங்களா, ஸோ லாஸ்ட்டாக CH2OH. இப்போ 5 கார்பன் இருக்குங்களா, ஸோ இந்த 5 கார்பனோட நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னா சல்ஃபியூரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ரிமூவல் ஆஃப் 3H2O. இந்த 3H2ஓன்றது எப்படி ரிமூவ் ஆகுது? இங்கேருந்து. ஓகே, இந்த 3H2 எப்படி ரிமூவ் ஆகுது? அகெயின் இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டில் -H+ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனோட இன்டர்லிங்கிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த 5 கார்பன் ஆட்டமை நம்ம எப்படி போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த CHO இங்கே டேரெக்டாக செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகிருக்கு. ஓகே, இந்த CH2 இருக்குல்ல, இந்த CH2 எப்படி டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஓகே, ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், அகெயின் ஒரு சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் ஒரு சைக்கிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது, கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இட் எக்ஸிபிட் அரோமேட்டிக் நேச்சர். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா ஃபியூரான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஃபியூரான் காம்பவுண்ட். ஸோ ஃபியூரான் காம்பவுண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும், ஆல்டிஹைடை ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம்?
கால்சியம் ஆக்சைடு ஏதாவது ஒரு ரிடக்ஷன் மெட்டலை ஆட் பண்ணணும். இங்கே கால்சியம் ஆக்சைடு நிக்கல் ஆட் பண்ணலாம். நிக்கல் வந்து ஃபாஸ்ட், எப்பவுமே நம்ம ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட்டுக்கெல்லாம் நிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கல், ஹைட்ரஜன், NaBH4 இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் நிறைய ரிடக்ஷன் ப்ராசஸ்லாம் படிப்பீங்க உங்களோட இன்ஆர்கானிக்ஸில் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே ரிடக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ரெடியூஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா CH4 டேரெக்டாக ரிமூவ் ஆகிடும். என்னவானா ஆசிடாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஆர் CO2 ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஃபியூராலோட பண்ணும்போது இங்கே வந்து ஃபியூரான் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் அதோட ஜென்ரல் ப்ரிப்ரேஷன். இதை நீங்கள் திரும்ப கேட்டதுனால நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் ஒரு வாட்டி இதை கோ த்ரூ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் கலர்லெஸ் லிக்விட் இருக்குது, இதோட பாயிலிங் பாயிண்ட், அப்புறம் 32 டிகிரி செல்சியஸ், ஸ்மெல் ஆஃப் ஃப்ளோரோஃபார்ம் இருக்குது. ஓகே, ஸோ ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்ம ஆக்சிடேஷன் பார்த்தோம், ரிடக்ஷன் பார்த்தோம், மேலிக் அன்னைடு ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் என்னென்னா ஃபியூரான்ஸோட டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். ஓகே, இது ஒரு ஃபியூரான் காம்பவுண்ட். ஃபியூரான் காம்பவுண்டில் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பொசிஷன். ஓகே, இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், மேலிக் அனைடைடு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள். இங்கே இருக்கிற ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை டேரெக்டாக நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஷிஃப்டிங் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டபுள் பாண்ட் என்ன ஆகும், நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது டபுள் பாண்டுன்றது சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் ஆகும். இங்கே ஆல்ரெடி நம்ம 5 ரிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 ரிங்கை தான் நம்ம இங்கே ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும்னா C டபுள் பாண்ட் O இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற O காம்பவுண்ட். ஓகே, ஸோ இந்த CHன்றது இங்கே ஒரு இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பேருக்குன்னா அப்போ இங்கே இருக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகும், இங்கே இன்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். மோஸ்ட்டாக 2 மார்க்ஸில் இந்த கொஸ்டின்ஸை கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கைல் ஆர் அரைல் லித்தியம். ஓகே, ஆல்கைல் குரூப் ஏதாவது ஒரு R குரூப்போ இல்லை ஆல்கைல் குரூப்போ அதை வந்து நம்ம என்ன லித்தியமோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுன்றது ஃபியூரான். ஓகே, இந்த ஃபியூரான் காம்பவுண்டோட நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம், N-பியூட்டேன் லித்தியம். ஸோ பியூட்டனோட ஃபார்முலா CH3 CH2 CH2 CH2. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற CH3ல ஒரு ஹைட்ரஜன் நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், லித்தியமோடு, சரிங்களா? ஸோ இது என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு, N-பியூட்டேன். ஏன் நம்ம N-பியூட்டேன் சொல்கிறோம், இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து செயின்ஸ் மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது, N-பியூட்டேன் லித்தியம். ஸோ இதோட நம்ம எதோட ட்ரீட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் அண்ட் H+. இங்கே H+ எதுக்காக நம்ம இது பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோன்னா, இங்கே மோஸ்ட்டாக இங்கே இது லாஸ்ட்டாக என்னவா கன்வெர்ட் ஆகும், CH2ன்றது CH3 கன்வெர்ட் ஆகும். ஓகே, ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்காக, சரியா? ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கே லித்தியம் இருக்குல்ல, டேரெக்டாக செகண்ட் பொசிஷனில் போய் அட்டாக் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து 2-ஃபியூரான் லித்தியம். ஓகே, இந்த லித்தியம் வந்து டேரெக்டாக செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். இது என்னவா கிடைக்கும்னா N-பியூட்டேன் ஃபார்ம் ஆகும். CH3 CH2 CH2 CH3. ஓகே, சிம்பிள். அகெயின் எனக்கு வந்து ஃபியூரோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்குல்ல 2-ஃபியூரான் லித்தியமோட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CO2 அண்ட் HCl. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, CO2 ஆட் பண்ணும்போது இந்த இருக்கிற ப்ரெசன்ட் லித்தியம்ன்றது COH இங்கே இருக்குல்ல COH ரிலீஸ் ஆகும். ஓகே, இது டைரக்ட் அட்டாக் ஆகும், COOH. ஓகே, ஸோ இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா LiCl. ஓகே, HClோட ட்ரீட் பண்ணுறது ரீசன் இதுதான். ஸோ நம்மளுக்கு என்னவா காம்பவுண்ட் கிடைச்சிச்சு, ஃபியூரோயிக் ஆசிட். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே CO2 HCl ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே வந்து ஃபியூரோயிக் ஆசிடாக ஃபார்ம் ஆச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸ் தான், 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இங்கே வந்து மோஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்து லைக் பிரோலாக இருக்கட்டும். பிரோலோட ஃபார்ம்னா என்னது, NH. ஓகே, ஸோ பிரோல், ஃபியூரான், தயோஃபின் இந்த மாதிரி ஆட்டமோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அதோட ரிங்கோட எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் பென்டகோனல். இங்கே எல்லாமே 5 கார்பன் ரிங்கு தான். ஸோ அதனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாட் பென்டகோனல் ரிங். இதுதான் ஃப்ளாட் பென்டகோனல் ரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஹைப்ரிடைசேஷன், ஆல்ரெடி நான் சொன்னேன்ல எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். ஓகே, ஸோ இதில் எல்லாமே sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்ரோ ஆட்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஹெட்ரோ ஆட்டம்ஸ்ன்றது ஆக்சிஜன் இருக்கட்டும், சல்ஃபராக இருக்கட்டும், NH இருக்கட்டும், இல்லை N இருக்கட்டும், இது எல்லாமே என்னது ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் 2 lone pair of electrons in the carbon atom. ஓகே, ஸோ இது ஹெட்ரோ ஆட்டம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆக்சிஜன் ஆர் சல்ஃபர் with the cyclic pi electron. பை எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா, பை எலக்ட்ரான்ஸ் வந்து ரிங் மாதிரி சைக்கிள் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஓகே, ரவுண்டாக. ஓகே, ஸோ சைக்ளிக் பண்ணும்போது அதோட க்ளவுட் ஃபார்மிங் எப்படி இருக்கும், அபவ் த பிளேன் ஆர் பிலோ த பிளேன், ஒரு பிளேனுக்கு மேலே. இப்போது இதுதான் சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த பாதி ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் எலக்ட்ரான்ஸ், எங்கே பாதி ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் கூட. சரிங்களா, நம்மளோட ஸ்ட்ரக்சரை ஃபர்தராக நம்ம ரிசம்பிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அன்ஹைப்ரிடைஸ்ட்னா விச் டஸ் நாட் கண்டெய்ன்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ செட் டு பி அன்ஹைப்ரிடைஸ்ட், ஹைப்ரிடைசேஷன் கம்ப்ளீட் ஆகாத ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா, ஹாவ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த p ஆர்பிட்டல்ஸில் என்ன இருக்கும், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், இதுக்கு பேர் அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோ ஆட்டம். ஸோ ஹெட்ரோ ஆட்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது இது எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது, 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது வித் 2 adjacent கார்பன்ஸ். ஓகே, வித் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் 2 adjacent கார்பன்ஸ். இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட ஓவர்லேப்பிங்னு பார்க்கும்போது எப்படி ஓவர்லேப்பிங்னா இதுக்கு பேர் தான் ஓவர்லேப்பிங். ஓகே, ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கார்பன் வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ஓவர்லேப்பிங் இருக்கும், இது ஒரு ஹைட்ரஜன். ஓகே, சரிங்களா, ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ஓவர்லேப்பிங்னு சொல்கிறது. இங்கே ஓவர்லேப்பிங் ஆஃப் sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ரக்சர், இது வந்து ஃபியூரான் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே 5 ரிங்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கார்பன் ஆட்டமுக்கும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு. ஸோ நல்லா அன்ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டல்னு சொன்னல, இதுக்கு தான் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இப்படி காட்டியிருக்கேன், அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு அதோட பாண்ட் ஃபார்மேஷன் sp2 ஹைப்ரிடைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சியோட சி பாண்ட் ஃபார்மேஷன் வந்து சிக்மா பாண்ட். ஓகே, அகெயின் சி அண்ட் ஹெச் வந்து sp2. ஓகே, ஸோ அகெயின் சிஹெச்ன்றது சிஓக்கும் sp2 தான், அதுவும் சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் தான். அகெயின் சிஹெச்கோட ஃபார்மேஷன் வந்து சிக்மா பாண்ட் தான். சரிங்களா, ஸோ இது ஜென்ரலாக இருக்கிற ரெப்ரசன்டேஷன். நான் க்ளவுட் ரிங்குன்னு சொன்னேன் இல்லையா, இதைத்தான் பை எலக்ட்ரான்ஸ் க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, pi and sigma bond formation between the furan. Okay, so next coming on from the resonance structure of furan. Resonance inradhu to complete the chain reactions. Okay, so first இந்த resonance energy பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 16 calorie per mole. Okay, 16 calorie per mole இருக்கு. Okay, so first resonance structure பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரை போடணும். இங்கே எத்தனை காம்பவுண்ட் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5. இது கம்ப்ளீட்டாக ரெசனன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸ்டேபிளாக இருக்குது, பிகம் மோர் ஸ்டேபிள். ஓகே, எல்லா பக்கமும் ஒரே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபியூரான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நீங்கள் இதெல்லாம் இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்கள். சரிங்களா, ஸோ இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது, ஒரு எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாண்ட் இருக்கா, இந்த பாண்டை நம்ம இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோமா. ஸோ ஷிஃப்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அகெயின் இங்கேருந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன நடக்குது, இங்கேருந்து ஒன்று ஷிஃப்ட் பண்ணதுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு கொடுத்ததுனால. ஓகே, ஸோ இங்கே என்ன கிடைக்கும், ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே இந்த பாண்டை வந்து உடஞ்சி போய் இங்கே வந்ததுனால பிரேக் ஆகி பாண்ட் பிரேக் ஆகுனதுனால இங்கே என்ன கிடைச்சிச்சு, நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு. ஓகே, இது ஆஸ் சொன்ன சேம். சரியா, புரியுதா, இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் பார்க்க வேண்டாம், இங்கேருந்து கொடுத்தது பாசிட்டிவ். ஸோ அதனால் இங்கே கொடுத்ததுனால இங்கே என்ன ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்தது, இங்கேருந்து பாண்ட் பிரேக் ஆகிறதுனால இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இது செகண்ட் ஸ்டெப்பில். நான் இது தேர்ட் ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த தேர்ட் ஸ்டெப்புக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜை நான் இங்கே ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுக்கும்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும் ஃபோர்த்து ஸ்டெப்பில். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் ஒன்று கொடுக்கும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். சரிங்களா, இது ரெண்டும் சேம். ஓகே, இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. இப்போ நான் ஃபோர்த்து ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா, ஃபோர்த்து ஸ்டெப்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸை இங்கே ஷிஃப்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து பண்ணும்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், அகெயின் இங்கேருந்து நான் ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சரிங்களா, இது ஃபோர்த்து ஸ்டெப்பு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்லேருந்து நான் ஃபிஃப்த்து ஸ்டெப் பண்ணுறேன். ஃபிஃப்த்து ஸ்டெப் பண்ணும்போது இப்போது நான் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். அகெயின் இங்கேருந்து நான் ஒன்று கொடுக்கும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரியாக்ஷன். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் த ரெசனன்ஸ் ஸ்டெபிள் நம்மளுக்கு கிடச்சிச்சு சிக்ஸ்த்து ஸ்டெப்பில். ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் எலக்ட்ரான் நாட் கொடுக்கும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ இங்கேருந்து கொடுக்கும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ நான் இங்கேருந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இங்கேருந்து கொடுத்ததுனால இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வந்துச்சா, இங்கேருந்து கொடுத்ததுனால இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. சரிங்களா, இப்போது இது சேம் தான். சரியா, இப்போ தேர்ட்லேருந்து ஃபோர்த்து ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஒன்று இங்கே கொடுக்கணும், இந்த பாண்ட்லேருந்து இங்கே கொடுக்கணும். அப்போது நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஒன்று கொடுத்ததுனால இங்கே ஒரு பாண்ட் வந்துச்சு, இங்கேருந்து பாண்ட் பிரேக்கர்ஸ்னால இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. சரிங்களா, இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஆட் பண்ண போகிறேன், இங்கேருந்து இங்கே கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சா, இங்கே இது சேமு, இங்கே மட்டும் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆச்சு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இட் இஸ் த ரெசனன்ஸ் எனர்ஜி ஆஃப் ஃபியூரான். ஓகே, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபியூரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் பார்க்கலாம். யூசஸ்ன்னு பார்க்கும்போது இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணாங்க, டிஹெச்எஃப்ன்ற என்ன சொன்னேன், டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். ஓகே, டெட்ராஹைட்ரோஃபியூரான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் கிரிக்னாட் ரியாக்ஷன்ஸ். கிரிக்னாட் ரியாக்ஷன்ஸ் சொல்லும்போது MgBr. ஓகே, Mg+Br- இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஹைட்ரேட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இட் இஸ் மெயினாக யூஸ்ஃபுல் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னென்ன சால்வெண்ட்டுன்னு சொன்னேன், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் வந்து ஃபீனால், ஈத்தர், ஆல்கஹால், DMG இது எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் சால்யூபிள். ஓகே, சால்யூபிள் வாட்டரும் சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, சால்வெண்ட் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹைட்ரேட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் காம்ப்ளெக்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு காம்பவுண்ட் வந்து காம்ப்ளெக்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஹைட்ரேட் ரியாக்ஷனாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரேட்டாக H+ ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பர்ஃப்யூரான். ஸோ இதுக்கு மெயினாக எந்தெந்த ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டைஸு. ஸோ டைஸ் ஃபார் பிளாஸ்டிக்கு. ஸோ டைஸ்னால் என்னது, கலர். அதாவது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டைஸு கலருக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல, கிளாத்தோட கலரிங்க்கு, அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பர்பஸ், அப்புறம் அண்ட் மேலிக் ஆசிட் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ எக்ஸ்ட்ராக்ஷன் லிக்விட் இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங் பியூரிஃபை பண்ணுறதுக்கு. பெட்ரோலாக பியூரிஃபை, இந்த கச்சா எண்ணெய்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், பியூரிஃபை பண்ணுவாங்கள்ல ஒரிஜினல் பெட்ரோலாக. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது நிறைய யூஸஸ் என்னென்னா, மெயினாக இது வந்து வுட் ரெசின்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டிங் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் லெதர் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூரான் காம்பவுண்ட். ஓகே, ஸோ கம்மிங் ஃப்ரம் தி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NH, ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாம். ஃபீலிக்னா அட்டாக் பண்ணுறது. ஓகே, சப்ஸ்டியூஷன்றது எந்த பொசிஷனில், ஃபர்ஸ்ட் பொசிஷனா, செகண்ட் பொசிஷனா, தேர்ட் பொசிஷனா, சரிங்களா, அந்த பொசிஷனில் அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது, 2 or 5 or 3 or 4. ஓகே, 2 or 5ன்ற பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 3 or 4க்கு என்ன சொல்லுவாங்கன்னா பீட்டா சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 or 5 சப்ஸ்டியூஷன் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பிரோல், ஃபியூரான், தயோஃபின் எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து காமனாக இருக்கிறது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இந்த மாதிரிக்கு ஜென்ரலாக இந்த எக்ஸ்ன்றது எதை ரிசம்பிள் பண்ணுறதுன்னா, ஏதாவது NH இருக்கட்டும், ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த மாதிரி எலக்ட்ரோஃபைல். ஓகே, இது எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த சப்ஸ்டியூஷன் எல்லாமே காமன், ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 2 or 5 ஆல்ஃபா சப்ஸ்டியூஷன், செகண்ட் பொசிஷன், ஃபிஃப்த்து பொசிஷனுக்கோட சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ஏதாவது ஒரு 5 மெம்பரிங் ஸ்ட்ரக்சர். இங்கே நான் வந்து ஆக்சிஜனோ, சல்ஃபரோ இல்லை NH ஆட் பண்ணுறேன். NHன்றது பிரோல், ஆக்சிஜன்றது ஃபியூரான், Sன்றது தயோஃபின். ஓகே, இது ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், அதை தான் நான் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே காம்பவுண்டுக்கு மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த E+ன்றது என்னென்னா எலக்ட்ரோஃபைல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் காம்பவுண்டை நான் எந்த பொசிஷனில் அட்டாக் பண்ணுறேன், செகண்ட் பொசிஷனில் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் பொசிஷனில் நான் அட்டாக் பண்ணால் இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா, ஹைட்ரஜன். இங்கே ஆல்ரெடி கார்பன், ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் வந்து டைரெக்டாக HE ஃபார்ம் ஆகும். சரியா, அவ்வளோதான். இங்கே டைரெக்டாக செகண்ட் பொசிஷனில் HE ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்போ நான் இங்கே கொடுத்ததுனால இது பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்னு சொல்கிறேன்னா, இது எலக்ட்ரோஃபைல், இது பாசிட்டிவ் காம்பவுண்ட், அதனால தான் நான் இங்கே பாசிட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கேன்.
சரியா? நியூக்ளியோஃபைல்னா நெகட்டிவ் காம்பவுண்ட் போடுவீங்க, எலக்ட்ரோஃபைல்னா பாசிட்டிவ் காம்பவுண்ட் போடுவீங்க. ஓகே. ஸோ இங்கேருந்து H+, ஏன்னா H எப்பவுமே புரோட்டான், ஒரு பாசிட்டிவ் காம்பவுண்ட் இருக்குது, அதனால் நான் பாசிட்டிவ் போடுறோம். சரிங்களா? சப்போஸ் வந்து எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ் காம்பவுண்ட், இங்கே எலக்ட்ரோஃபைலுன்றதுனால நான் பாசிட்டிவ் காம்பவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிம்பிள். சரிங்களா? ஸோ இங்கேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேருந்து கொடுக்கும்போது இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இந்த H டேரெக்டாக ரீப்ளேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து -H+. ஸோ இது ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் பேருக்கு என்னென்னா கார்போகேட்டையான் ஆர் இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட்னா 2 காம்பவுண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக இங்கே என்ன ஆகும், H ரிமூவ் ஆகிடும், இது செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து டூ சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறனால ஈக்குவலன்ட். ஓகே. இங்கே செகண்ட் பொசிஷனும் ஃபிஃப்த்து பொசிஷனும் சேமாக இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே. ஃபிஃப்த்து பொசிஷனாக எங்கே அட்டாக் பண்ணுவீங்க, இது 2 3 4 5 இங்கே பொசிஷன் மாறும். ஓகே. ஸோ இப்போ பொசிஷன் மாறும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்ன்றது இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இதே தான் கிடைக்கும், இங்கே தான் இருக்கும், இதை கொண்டு போய் ஆப்போசிட் சைடாக போடுவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கார்போகேட்டையான். ஸோ இந்த கார்போகேட்டையானோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இதை டேரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இதோட ரியாக்ட் பண்ணும்போது இப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, இப்போது இதை பாருங்கள், இதை மறந்துடுங்க, இந்த H விட்டுருங்க, இங்கே ப்ளஸ் சார்ஜ் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இங்கே போடுறோம், இங்கேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. சரிங்களா? இங்கேருந்து இங்கே கொடுத்தோன்னா எங்கே ஆகும், இங்கே நெகட்டிவ். இப்போ இங்கேருந்து இங்கே பாசிட்டிவ், இங்கேருந்து இங்கே கொடுத்ததுனால இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ இங்கேருந்து கொடுத்ததுனால இங்கே என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே. இது செகண்ட் ஸ்டெப்பில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது இது தான். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ஒரே ஒரு வேலை பண்ணுறோன்னா, இங்கேருந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பாண்ட் பிரேக்கேஷன் நடக்குது. அப்போ இங்கே வரும், இந்த பாண்ட் பிரேக்கேஷன் நடந்ததுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நடக்குது. செகண்ட் ஸ்டெப் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்லேருந்து நான் தேர்ட் ஸ்டெப் போடுறோம். அப்படின்னா என்னென்னா, இங்கேருந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதை இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இங்கே கொடுத்ததுனால இங்கே என்ன கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. அப்போது இது இங்கே வராது, இங்கே கொடுத்ததுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது தேர்ட் ஸ்டெப். ஓகே. இதே தான், சேம் செகண்ட் பொசிஷனில் தான் அட்டாக இருக்குது. இங்கே என்னென்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து நான் எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு, இங்கே கொடுத்ததுனால இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. ஓகே. இது செகண்ட் ஸ்டெப் ஃபார்ம் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஓகே. ஸோ இதுக்கு பேர் ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 3R4 பீட்டா சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 3R4 பீட்டா சப்ஸ்டியூஷன். இங்கே என்ன பார்க்கணும்னா, பீட்டா சப்ஸ்டியூஷனில் அதே தான், சேம் காம்பவுண்ட், ஹால்ஜனாக இருக்கட்டும், நைட்ரஜன், என்னது பிரோல், ஆக்சிஜன், ஃபியூரான், இது எது வேணால் இருக்கட்டும். சரிங்களா? இதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன எப்படி அட்டாக் ஆகும்னா, தேர்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகுது. சரிங்களா? ஸோ தேர்ட் பொசிஷனில் எப்படி அட்டாக் ஆகும்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இதுதான் தேர்ட் பொசிஷன், இது செகண்ட்னா இது தேர்டு. ஓகே. இங்கே ஒரு பாண்ட் பிரேக்கேஷன் நடக்குது. அப்போ பாண்ட் பிரேக்கேஷன் நடந்துச்சுன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகுமா, இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் எலக்ட்ரான். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டெப் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கும்போது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டேன். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சாரி, இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், அதை இங்கே போட்டாச்சு. ஓகே. இது செகண்ட் ஸ்டெப்பில். அப்புறம் தேர்ட் இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொடுத்ததுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. இது செகண்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ இது ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு கார்போகேட்டையான் பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள். ஏன் இதை லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்பவுமே ஆக்சிஜனோட அரோமேட்டிக் நேச்சர், அதாவது ரியாக்டிவிட்டி எப்பவுமே கிரேட்டராக இருக்கும். ஆக்சிஜன் ஹேவ் கிரேட்டர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர். ஓகே. இங்கே லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறதுக்கு ரீசன், இங்கே ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். ஆனால் இங்கே ரியாக்ஷன் வந்து ரொம்ப லாங் செயின் ப்ராசஸாக இருக்கிறதுனால இது கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. எப்பவுமே செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷனோட செகண்ட் பொசிஷன் ஹேவ் கிரேட்டர் ரியாக்டிவிட்டி. ஃபார் மெயின் ரீசன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப டிக்ரீஸாக இருக்குது. பிரோலோட வேல்யூ பாருங்கள், ரெசோனன்ஸ் எனர்ஜி 87.8 கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஃபியூரான் 71.1 இருக்குது. தயோஃபின் 117 இருக்குது. பென்சின் 150.5 இருக்குது. சரிங்களா? இதுதான் இதோட டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால செகண்டை விட தேர்ட் ஸ்டெப் பிகம் வெரி 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 லெஸ் ஸ்டேபிள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஃபியூரானை கம்பேர் பண்ணும்போது பென்சின் ஏன் லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஃபியூரான் கண்டைன்ஸ் ஒன் ஆக்சிஜன் குரூப் இருக்குது அண்ட் பிகம்ஸ் கிரேட்டர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி.
ஓகே. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃபியூரான் வந்து ஹாவ் ஹையர் ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட ஃபியூரானோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓவர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தயோஃபின். நான் தயோஃபினோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ தயோஃபினோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், தயோஃபினும் ஃபைவ் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ தயோஃபினோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இது தயோஃபின். ஓகே. இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தயோஃபினுக்கு அகெயின் சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகே. இது தயோஃபினோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா. தயோஃபின் மோஸ்ட்டாக எங்கே கிடைக்கும்னா கோல்தார்னா இந்த கறி தூள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அது மட்டும் இல்லாமல் நிறைய பெட்ரோலியம் பெட்ரோலியம் இதில் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய கிடைக்கும். ஓகே. ஸோ இதோட பாய்லிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது இதோட எங்கே கிடைக்கும்னா கோல்தார் அக்கர்டின். இங்கே பாருங்கள், இது மோஸ்ட்டாக எங்கே கிடைக்கும், அக்கர்ஸ் இன் கோல்தார். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அக்கர்ட் இன் பெட்ரோலியம் ஆயில் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே. அந்த மாதிரி இதுலலாம் இங்கே நிறைய கிடைக்கும். இந்த நிலக்கரி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பாய்லிங் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது 84 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது 84 டிகிரி செல்சியஸுக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இது க்ளோசர் டு த பென்சின். ஓகே. ஸோ பென்சினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எப்போது இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது பென்சினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு செப்பரேட் இன் ஃப்ரம் த பென்சின் ஃப்ராக்ஷன். ஸோ பென்சின் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது பென்சின்றது அது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு லேயர் மாதிரி. இப்போது வந்து வாட்டரில் ஆயில் ஆட் பண்ணோன்னா 2 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் லேயர்ஸ் இருக்கும், ஒரு அக்வஸ் லேயர் இருக்கும். சரிங்களா. 2 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போது ஆயில்னால் மேலேயே செப்பரேட்டாக இருக்கும், வாட்டர்னால் கொஞ்சம் அடி இருக்கும் லெஸ் டென்சிட்டினால. சரிங்களா. அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதனால் இது செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ஃப்ரம் த கோல்தாரில். ஓகே. ஸோ பென்சினை கோல்தார்லேருந்து செப்பரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தயோஃபின் இன் பென்சின் மே பி டிடெக்டட் பை த அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ளூ கலர். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, பென்சினில் இருக்கிறத தயோஃபினை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் வச்சு, கலரை வச்சு அதை வந்து ரிசம்பிள் பண்ணுவாங்க. இதுதான் தயோஃபின் சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்காக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐடோஃபெனின் ரியாக்ஷன். ஓகே. விச் கண்டெய்ன்ஸ் ஒன் அயோடின் குரூப் இருக்குது ப்ளஸ் ஃபினைன்றது அதோட கலர், த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்ன் H2SO4 ரியாக்ஷன். ஓகே. ஸோ இது ஜென்ரலாக அதோட ப்ரிப்ரேஷன். சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. இது எங்கேன்னு கிடைக்குன்னா இது ஸ்ட்ரக்சர் 1, இது வந்து 1 2 3 4 5. ஓகே. கண்டெய்ன்ஸ் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே சொன்னேன்னா இது வந்து 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்டு, தேர்டு, 4th, 5th பொசிஷன். சரிங்களா. இது ஜென்ரலாக இருக்கிற ப்ரிப்ரேஷன். ஓகே. சல்ஃபரோட ஸ்ட்ரக்சர், தயோஃபினோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ ஜென்ரலாக எங்கெல்லாம் கிடைக்குது, கோல்தாரில் கிடைக்குது, பெட்ரோலியம் ஆயில் ஃப்ராக்ஷன்ஸில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதோட பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பார்த்தோம். சரிங்களா. இதெல்லாம் கிடைக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அப் ஃப்ரம் த ப்ரிப்ரேஷன். இது ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சக்சினிக் ஆல்டிஹைடோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ சக்சினிக் ஆல்டிஹைடோட ரியாக்ட் பண்ணும்போது இங்கே என்னென்னா இது வந்து சக்சினிக் ஆல்டிஹைடோட ஃபார்முலா, because it contains 2 HCHO group. ஓகே. இது சக்சினிக் ஆல்டிஹைட். இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா, இங்கே இருக்குல்ல H2, இந்த H2 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பாண்ட் ஃபார்மேஷன், H2 நம்ம இப்படி எழுதலாமா, இப்போது CH2 இருக்குல்ல, CH2ன்றதை நம்ம இப்படி எழுதலாம், CH டபுள் பாண்ட் CH பாண்ட் H. ஓகே. அப்போ நான் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னா இது வந்து டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே. அப்படி அப்போது இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணால் இங்கே CHன்னு ஃபார்ம் ஆகுது. சரியா. இந்த CH2லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது இது CH. ஓகே. ஸோ அப்புறம் என்ன ஆகும், இப்போது இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து ஒரு கொடுத்தோன்னா ஷிஃப்டிங் பண்ணோன்னா, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை ஷிஃப்ட் பண்ணோன்னா இது வந்து டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அகெயின் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா. அப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆகும், இதில் இருக்கிற ஹெச்சை நம்ம டேரெக்டாக இங்கே இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணும், அது CHOH. ஓகே. இப்படி எழுதலாமா நம்ம, சக்சினிக் ஆல்டிஹைட்னா H2 C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு H. ஓகே. அகெயின் CH2 C டபுள் பாண்ட் O H. சரிங்களா. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்.
இது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷனில் நம்ம எப்படி எழுதுறோம்னா, இப்போது இங்கே ரிமூவ் ஆர்டர், இங்கே ஹைட்ரஜன் ஒன்று ரிமூவ் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் சிஹெச். இப்போ இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ என்னவாகும், சிஹெச் டபுள் பாண்ட் சி இந்த சிஹெச் அப்படி. ஓகே, அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் டோனர் ஆகும், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஃபார்மேஷன் இருக்கும். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 2 lone pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அப்போது சிஹெச் இப்போ இங்கேருந்து வெளியில் போச்சுல, அது சிஹெச்ஓஹெச்சாக கன்வெர்ட் ஆகும். அகெயின் திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்ஓஹெச். ஓகே, இப்போது சக்சினிக் ஆல்கஹாலாக ஓஹெச்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆல்டிஹைடுன்றது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் இங்கே பார்த்தோம் இல்லையா, இது தான் நான் இங்கே இப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஆல்கஹாலில் கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு இங்கே என்ன பண்ணணும், எனக்கு வந்து தயோஃபின் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ தயோஃபின் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடைக்கிறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற H2O எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுனால இது ரெண்டும், இந்த 4 கார்பன்லேருந்து ஒரு கார்பனில் இங்கே 5 கார்பன் காட்டமாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, 1 2 5 கார்பன். இங்கே இருக்கிற சல்ஃபர் வந்து டேரெக்டாக இங்கே அட்டாக் ஆகும்போது இங்கே என்ன ஆகணும், டபுள் பாண்ட் இருக்குல்ல, CH2 CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH. ஓகே, இங்கே சல்ஃபரை கன்வெர்ட் ஆகிடும், தயோஃபினாக கன்வெர்ட் ஆகிட்டு H2O மாலிகுல்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் ஆசிட். ஸோ மியூசிக் ஆசிட்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னா, மியூசிக் ஆசிடில் 3H2 வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே, அதோட ரியாக்ஷன்ஸை ஃபர்தர் ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் மியூசிக் ஆசிட். ஓகே, இதுவும் தயோஃபினில் தான் கிடைக்குது. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது மியூசிக் ஆசிட். ஓகே, இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 கார்பனில் இருக்கிற 3 H2O குரூப்பை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, 3H2 ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அகெயின் இதில் ப்ரெசென்ட் இருக்கிற ஒரு CO2 குரூப் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், அதே 5 கார்பன் ரிங்கு தான் இருக்கும். ஓகே, 5 கார்பன் ரிங்கு தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. என்னவா கன்வெர்ட் ஆகும்னா CHOHஆக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அகெயின் இந்த ஃபியூரிக் ஆசிடை நம்ம திரும்ப எனக்கு வந்து ஃபியூரானாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், CO2 மட்டும் ரிமூவ் பண்ணால் எனக்கு ஃபியூரான் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஜென்ரலாக இருக்கிற ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? தேங்க்யூ கேர்ள்ஸ். ஃபர்தராக இருக்கிற ரியாக்ஷன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.